சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் அண்ட் எல்லா லேடிஸாக இருக்கிறோம். இணைந்து சேர்ந்து நாங்கள் எல்லாமே சென்னை சில்ட்ரன் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் இங்கே இந்த அழகான பில்டிங் ஏசிஎல் அண்ணா சென்டினரி லைப்ரரியில் நடத்தலாம்னு இருக்கிறோம். ஃப்ரம் 19th of August to 24th of August. 19th of August வந்து நாங்கள் இனாகரேஷன் வச்சுருக்கோம். ஏன் இந்த இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலைஞர் கருணாநிதி அவர் வந்து நம்ம முன்னாள் சிஎம். அவரோட விஷன் இந்த லைப்ரரியை எப்படி யோசிச்சாருன்னு கூட தெரியல. அவ்வளோ அழகாக நினச்சிருக்காரு, அவ்வளோ அழகாக கட்டி முடிச்சிருக்காரு, அவ்வளோ அழகாக இந்த புத்தகங்கள் இந்த இந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த ஆம்பியன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். அண்ட் இந்த பியூட்டிஃபுல் இடத்துல வந்து நாங்கள் இந்த கதை ஸ்டோரி டெல்லிங்கை கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் ஏன் நினச்சோன்னா, நாங்கள் ஆல்ரெடி நம்ம சீஃப் மினிஸ்டரோட நான் முதல்வன் திட்டத்தில் நாங்கள் வந்து ஸ்டோரி டெல்லிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ். ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் மூலயமா எங்களுக்கு நிறைய கதை சொல்கிறவங்க எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த ஒவ்வொருத்தரும் ரொம்ப திறமைசாலிகள், ப்ரொஃபஷ்னல் ஸ்டோரி டெல்லர்ஸ். ஒரு 82 பேர் இருக்கிறாங்க சென்னையில் மட்டும் ஒரு 82 பேர் இருக்கிறாங்க. அண்ட் இந்த 82 பேரும் சேர்ந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா, இது வந்து ஒரு 32 வருஷமாக அதுக்கு மேலேயே வந்து இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் கதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாரையும் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம சென்னை மக்களுக்கு கதை சொல்லி கதை மூலியமாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு நாங்கள் இங்கே வரும்போது தான் நாங்கள் நம்ம டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ்க்கு போய் அதுக்கு முன்னால் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க பெர்மிஷனோட அவர் வந்து இம்மீடியட்லி ஹீ செட் எஸ். அந்த ஒரு வினாடி கூட யோசிக்கல. அவர் பின்னால் நம்ம இளம்பகவத் சார், அவர் வந்து நம்ம டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸோட செக்ரட்டரி. அவரும் வந்து வெரி ஃபோர்தாட், அ மேன் வித் லாட் ஆஃப் விஷன் அண்ட் ஃபோர்தாட். அவரும் ஹீ செட் அன் இம்மீடியட் எஸ். அண்ட் இங்கே வந்து இந்த லைப்ரரியில் உள்ள வரும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நம்ம லைப்ரரியன்ஸும் நம்ம சீஃப் லைப்ரரியன் இஸ் அ உமன். And to run a library like this by a woman is by itself something really, really tremendous. And to help her, we have so many people. Mr. Karthikeyan sitting there. He is also so much they have done together to bring up this library. We have Sarita, we have Lakshmi, all the assistant librarians, and a lot of people who are, each one of them, Mr. Satish, and some names I'm missing out, and a lot of people, support staff also, like Mr. Vikram and the others, who are actually holding up this library like anything. அண்ட் இவங்களால தான் எங்களால் சில இதெல்லாம் யோசிக்க முடியும் நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதுலேருந்து இந்த பிறந்தது தான் இந்த சென்னை ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல். சென்னை ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் என்னென்னா, எதுக்கு நடத்துகிறோன்னா, ஜஸ்ட் ஃபார் சில்ட்ரன். இப்போ நம்ம எங்கே போனாலும், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோமா, ஒரு பார்க்குக்கு போனோமா, எங்கே போனாலும் நம்ம எல்லாரும் இந்த மொபைலோட தான் உட்காந்துருக்கோம். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் இருந்தாலும் சரி, ஒரு வெட்டிங்காக இருந்தாலும் சரி, செல்ஃபீஸு, அப்புறம் வந்து அங்கே நடக்கிறது தான் ஃபோட்டோ எடுக்கணும், சாப்பாட்டை ஃபோட்டோ எடுக்கணும், அதில் தான் நம்ம எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நம்ம ஒருத்தரை மறந்துடுறோம், மக்களை மறந்துடுறோம். நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எல்லாமே கொஞ்சம் இல்லாமல் போயிடுது. வி ஆர் மோர் கனெக்டட் டு த கம்ப்யூட்டர், டு த மொபைல் தேன் டு ஈச் அதர். ஸோ அந்த இதை குறைக்கிறதுக்கு, அந்த ஒரு பாண்டிங் கொண்டு வரதுக்கு தான் அதில் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ், சொசைட்டியில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரதுக்கு தான் இந்த சில்ட்ரன் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் நடத்தலாம். நம்ம சென்னை மக்களுக்கும் ஒன்று, there has to be some fun. Second, there has to be learning. Third, we have to bond with each other. Communication increase ஆகணும். We need to do, இது ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில் வந்து சின்னதுலேருந்தே வளரணும். அந்த ஸ்கில்லை கொண்டு வரதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ஸ்டோரி டெல்லர்ஸ் வராங்க. இந்த 6 நாள் வந்து இங்கே ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் நடக்க போது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ஒவ்வொரு கார்னர் ஆஃப் இந்தியாவிலேருந்தும் கொண்டு வரும். இதை வந்து ஒரு 2 பேரை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு இப்போத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க வந்து ஷீஸ் கால் மிஸ்ஸஸ் ஸ்வர்ணா. ஷீ இஸ் ஃப்ரம் USA, நியூயார்க்கில் இருக்கிறாங்க. அவங்க வந்து மேஜிக் பாலிகன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்தியன் லேடி who is abroad, who is doing this. அவங்க அங்கே யூஎஸ்ஏல she has got the innovation award ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க முன் வந்திருக்காங்க. இன்னொருத்தர் வந்து another lady has come forward and அவங்க பேர் வந்து பஞ்சி. அவங்க இந்த பாரி ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க.
அவங்க 2 பேர் முன் வந்திருக்காங்க. இன்னும் நெறைய பேர் குடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ ஸ்பான்சர்ஷிப்ல தான் நடக்குது. இட் இஸ் ஃப்ரீ என்ட்ரி ஃபார் எவ்ரிபடி. எந்த சார்ஜும் இல்ல. ஒர்க் ஷாப்ஸும் சரி, ஸ்டோரி டெல்லிங் செஷன்ஸும் சரி, அதர் ப்ரோகிராம்ஸும் சரி, எல்லாமே நடக்குது. மத்ததெல்லாம் வந்து எங்க டீம் மெம்பர்ஸ் இதோட ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபேமிலி, சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் ஃபேமிலி. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா ஆல் ஆர் இன்வைட்டட். We invite more sponsors to come and help us in this thing. இது ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறோம். வருஷம் வருஷம் நடத்துவோம். அண்ட் சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் வருஷம் வருஷம் நடத்துவோம். கண்டிப்பா நம்ம லைப்ரரியில தான் நடத்துவோம். ஏன்னா இந்த பியூட்டிஃபுல் பிளேஸுக்கு இன்னும் நாங்க வந்து இன்னும் நிறைய பியூட்டி சேகரிக்கிறோம். தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த கம்யூனிகேஷன் எல்லாம் இல்லாமல் போச்சுல. இப்போ நீங்க வீட்லயே பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸே கூட பார்த்துருப்பீங்க. எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து பசங்க சாப்பிடும் போதே செல்போனை கொடுத்துடுறாங்க. செல்போன் கொடுத்துட்டு அவங்க அதை தான் பார்க்குறாங்க தவிர அந்த செல்போன் எடுத்துட்டா ஒரு அழுக, அந்த கம்யூனிகேஷன் இல்லை, பாண்டிங் இல்லை. இப்போ நம்ம வீட்லயே அதெல்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு திரும்பவும் நம்ம வந்து ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும், பழகணும், அந்த பாண்டிங் ஏற்படுத்தணும், அந்த ஒரு ஒன்னஸ் வரணும். இப்போ அதெல்லாம் நம்ம வந்து இதோட தான் ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டோம். இது இல்லாம நம்ம ஒருத்தரோட பீப்புள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், மெமரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த மிட் மெமரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும். அதுக்காக தான் இது நடத்துறோம். ஒரு கம்யூனிட்டியை நம்ம சொசைட்டியை சேஞ்ச் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். நம்ம எல்லாம் ஸ்டோரிஸ் சொல்லி நம்ம வளர்ந்துருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அந்த டைமும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால ஸ்டோரி டெல்லர்ஸ் உருவாயிருக்காங்க, ப்ரொஃபஷனல் ஸ்டோரி டெல்லர்ஸ். அவங்க நிறைய குவையட்டா நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களையும் வந்து வெளியில கொண்டு வரணும். உலகத்துக்கு தெரியல இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி அழகா கதை சொல்லுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்பதான் நாங்க போகும்போது கூட கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணும்போதோ இல்லை எங்க போனாலும் கதை சொல்றீங்களா, யாரு, என்ன கதை சொல்லி என்ன மேம் பண்ண போறீங்க, அந்த மாதிரி தான் கேட்கறவங்க இருக்காங்க நிறைய பேர். ஆனா இப்போ இதுக்கு மேலேயாவது அந்த ஒரு ஸ்தானம் கிடைக்கும் நம்ம ஸ்டோரி டெல்லர்ஸ்க்கு. ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு அந்த லிஃப்ட் வரும். இன்னொன்று நிறைய உமன் ஆர் ஸ்டோரி டெல்லர்ஸ். ஸோ இந்த உமனுக்கு ஒரு அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பிகாஸ் இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சொசைட்டி. நிறைய பேர் ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஆல் கன்வெர்டட் பிகம் ஸ்டோரி டெல்லர்ஸ். அழகாக ஸ்டோரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவலில் கண்ணு தெரியாதவங்க அண்ட் இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டோரி டெல்லிங் கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வாய்ப்பு, அவங்களும் கதை சொல்லுவாங்க. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் இந்த நம்ம ஆர்ம் ஃபோர்ஸஸ்லேருந்து இருக்காங்க இல்லையா, நம்ம லைப்ரரியிலேயே ரொம்ப ஆர்ம் ஃபோர்ஸஸ்லேருந்து இருக்காங்க. அவங்க கதையெல்லாம் சொல்ல போகிறாங்க. நம்ம அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம ஆர்ம் ஃபோர்ஸஸ் எவ்வளோ வேலை செய்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு அவங்க கதை மூலயமா அவங்க கற்றுப்பாங்க. ப்ளஸ் வி ஆல்சோ ஹேவ் இந்த நமக்கு வி ஹேவ் ஒர்க் ஷாப்ஸ். நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்லி தரணும். இப்போ மேத்ஸுக்கு எல்லாருக்கும் பயம். ஆனால் அந்த மேத்ஸையே ஒரு கதை மூலியமாக சொன்னால் ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த வெறுப்பு எல்லாம் இருக்காது. சயின்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், மேனேஜ்மெண்ட், ஐடி, என்ஜினியரிங், எந்த சப்ஜெக்ட், இஸ்ரோ ஸ்பேஸ் டெக்னாலஜி, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எங்கள் ஸ்டோரி டெல்லர்ஸ் ரெடியாக இருக்காங்க. அதை வந்து ஸ்டோரி வடிவமாக எடுத்து போகிறதுக்கு. அதுக்கு நாங்கள் டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுப்போம், எல்லாமும் பண்ணுவோம். கடைசியில் என்னன்னா இந்த ஸ்டோரி சொல்லி சொல்லி பசங்களுக்கும் நல்ல தேர்ச்சி பெற்றுவாங்க. டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஏஸ்னோவேஷன் அந்த கம்பெனி வேர்ல்ட் ஸ்டோரி டெல்லிங் சாம்பியன்ஷிப் நடத்துகிறோம். இது உலக லெவலில் 191 கண்ட்ரிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுலேயும் நம்ம குழந்தைங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பசங்க வந்து அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் நமக்கு சந்தோஷம் இல்லையா? அதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தே ஹாவ் மெனி அதர் ப்ரோக்ராம்ஸ். ஈச் ஸ்டோரி டெல்லர் விதவிதமாக இது பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், உலகத்துக்கு தெரியல. அது தெரிய வைக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம். ஹரிகளா கருத்தோங்கேக்க பொறிகளா கதைக்குள்ள கருத்தி இருக்கு, அத கண்டு பிடிக்க மனமே இருக்கா. முப்பாட்டை சொன்ன கதை, 3 தலைமுறை கேட்ட கதை, முந்தானே திக்கி வந்த கதை, முச்சோடும் சொல்வேன் கேட்டுக்கோங்க, நான் முச்சோடும் சொல்வேன் கேட்டுக்கோங்க.
கதையை நான் முழுசா சொல்ல போறது இல்லை. இப்ப மேடம் சொன்னாங்க இல்லையா, கதையில எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு. ஒரே ஒரு கதை, இந்த கதையை கூட ஃபுல்லா நான் சொல்ல போறது இல்ல. இந்த கதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு ஈக்கு தன்னோட பேரு மறந்து போயிடும். பேர் தெரியாம எப்படி இருக்கிறது அப்படின்னுட்டு ஈ ஒத்தொத்தர்கிட்டயா போய் கேட்கும். முதல்ல கண்ணுக்குட்டி கிட்ட கேட்கும். கண்ணுக்குட்டி எனக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தான் தெரியும்னு சொல்லும். பசுமாட்டுக்கிட்ட போகும், இடையன்ட்ட போகும். இப்படியே ஒத்தொத்தரா கேட்டு கேட்டு ஒரு 14 பேரை கேட்டதுக்கு அப்புறமா குதிரை கிட்ட போய் கேட்கும். குதிரை உடனே, அட பேரை கூடவா மறந்துடுவேன் அப்படி சிரிக்கும். சிரிச்ச உடனே இந்த ஈ, அட ஆமா ஈதான் என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகும். இப்ப இந்த கதையை இப்ப நான் 1/2 நிமிஷத்துல சொல்லிட்டேன். ஆனா சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா, ஒத்தொத்தரட்டியா போய் கேட்கிறப்ப, கொழு கொழு கன்றே கன்றின் தாயே மாடு மேய்க்கும் இடையா இடையன் கை கோலே கோல் வளர்ந்த கொடிமரமே கொடிமரத்து கொக்கே கொக்கு வாழும் குளமே குளத்தில் இருக்கும் மீனே மீன் பிடிக்கும் வலையே வலையன் கை சட்டியே சட்டி செய்யும் குயவா குயவன் கை மண்ணே மண்ணில் வளர்ந்த புல்லே புல்லை தின்னும் குதிரையே என் பேர் என்ன? இது ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அது போய் கேட்கிறப்போ இதை ரிப்பீட் பண்ணணும். பசங்களும் சேர்ந்து ரிப்பீட் பண்ணணும். இந்த கதையில என்ன அழகு அப்படின்னா, ஒண்ணு, அந்த பேச்சு வர, அந்த மழலை மாற அந்த வயசு இருக்கு பாருங்க, அப்ப அந்த குழந்தையால அந்த கொழு கொழு கன்றையிலிருந்து புல்லை தின்னும் குதிரைய வரைக்கும் சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த குழந்தையோட உச்சரிப்பு என்னைக்குமே மாறவே மாறாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மெமரி ஸ்கில்ஸ் அப்படின்னு ஞாபக திறனுக்கு என்னென்னமோ கிளாஸ் போறோம் இல்லையா, அதுக்கடுத்தது என்ன அதுக்கடுத்தது என்ன அதுக்கடுத்தது என்ன அப்படிங்கிற ஞாபகம் அந்த குழந்தைக்கு ஞாபக திறமை வளர்த்துக்கிறதுக்கு இது ஒண்ணு. மூணாவது, விடாமுயற்சி. எனக்கு ஒரு விஷயம் தெரியல, எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆவேன், அது எத்தனை பேரை போய் கேட்கணும்னாலும் நான் போவேன் அப்படிங்கிற அந்த விடாமுயற்சி. நாலாவது, எனக்கு ஒரு விஷயம் தெரியலையா, நான் எப்படி இவங்ககிட்ட போய் கேட்டா ஐயா இது கூடவா தெரியலன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? தயங்கவே வேண்டாம். தெரியாத விஷயத்த யார்கிட்ட வேணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது 4 விஷயம். இதுக்கு மேல இன்னும் எவ்வளவோ இருக்கு. இந்த கதையை எனக்கு சொன்னது எங்க அம்மா, எங்க அம்மாக்கு சொன்னது அவங்க பாட்டி. அவங்க 2 பேருமே இப்போ உயிரோட இல்லை. இந்த கதைக்கான வயசு குறைஞ்சபட்சம் 150-200 வருஷம். அந்த காலத்துல இந்த கிளாஸஸ்லாம் இல்லாத அந்த காலத்துல இருந்து வந்த ஒரு கதையில இவ்வளோ விஷயம் இருக்குன்னா, நம்ம கிட்ட எவ்வளோ கதைகள் இருக்கு, அந்த கதைகள்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கொண்டு போய் குழந்தைகிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த குழந்தைகளுக்கான கதை சொல்லல் திருவிழா. இதுல நிறைய விஷயங்கள், குழந்தைகளுக்கான விஷயங்கள் இருக்கு, டீச்சர்ஸ்க்கான விஷயம் இருக்கு, பேரண்ட்ஸ்க்கான விஷயம் இருக்கு. ஒன்னொன்னு பத்தி ஒருத்தர் சொல்ல போறாங்க. ஆசிரியர்களுக்கு இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் சின்னதா நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஆசிரியர்கள் என்னென்ன விதமா கிளாஸ்ல வந்து அவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு கிளாஸ் பிடிக்கல, மேக்ஸ் பிடிக்கல, சயின்ஸ் பிடிக்கல, இது பிடிக்கல, அது பிடிக்கல, நமக்கே நிறைய விஷயம் பிடிச்சிருக்காது இல்லையா, அது எப்படி பிடிச்ச மாதிரி சொல்ல முடியும், கதைகள் மூலமா எப்படி சொல்ல முடியும், அந்த கதைகளை எப்படி அந்த எக்ஸ்பிரஷன்ஸோட அந்த உணர்வு பூர்வமா எப்படி சொல்ல முடியும், அப்புறம் விதவிதமான வேற ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி, அவங்களுக்கு படங்களை யூஸ் பண்ணியோ இல்ல வந்து கார்ட்ஸை யூஸ் பண்ணியோ இல்ல வேற ஏதாவது பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி சொல்ல முடியும். அப்படி ஆன் த ஸ்பாட் அப்படியே பயங்கர பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்க அப்படின்னு சொல்றோம்ல. சித்திரமும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் இல்லையா, அது மாதிரி பழகினா எல்லாமே வரும். எப்படி ஆன் த ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன் பண்ண வைக்க முடியும் குழந்தைங்களை. இது மட்டும் இல்லாம எவ்வளவோ நிறைய விஷயங்கள், ஒரு அம்மாவும் குழந்தையுமா சேர்ந்து எப்படி ஒரு கதையை உணர்வுபூர்வமா உணர முடியும். வயத்துல இருக்கிற குழந்தைக்கு எப்படி நம்மளுடைய கதைகள்ல இருக்க வயத்துல இருக்கிற குழந்தை கேட்டு வளர்ந்து என்ன மாதிரி எல்லாம் சாதிச்சதுன்னு அப்படி அதெல்லாம் எப்படி பண்ண முடியும். இது மட்டும் இல்லைங்க, நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெரியவங்களுக்காகவும் இருக்கு, குழந்தைங்களுக்காகவும் இருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்க. ஏன்னா கதை உலகம் அப்படிங்கறதுடைய அழகையும் அனுபவத்தையும் அனுபவத்தில் கண்டு நாங்க வந்து அது ரொம்ப வந்து ரெலிஷ் பண்ணியிருக்கோம். உணர்வு பூர்வமா அது எவ்வளவு அழகான விஷயங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஒரு சின்ன ஏக்கம், ஐயோ நம்ம ஒரு பாயசம் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டான பாயசம், இது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா, அதே மாதிரிதான் கதைகள்ங்கிறது அழகான விஷயம். நாங்கள் உணர்ந்த அந்த அழகை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும், அது மட்டுமே எங்களது குறிக்கோள். அதற்கு நீங்கள் அனைவரும் உதவ வேண்டும். நன்றி. என் பேர் அம்புஜவல்லி. சில்ட்ரன் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் வந்து இவங்களோட ஐடியா. ஓகே, ஸோ இவங்க தான் பண்ணணும், இது எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது இவங்க, நாங்கள் நான் முதல்வன் ப்ரோக்ராம்ல இருக்கும்போது இவங்க வந்து சொன்னாங்க. அது வந்து இன்னைக்கு ரியாலிட்டியில நடந்தது. வணக்கம் எல்லாருக்கும். நான் தமிழை பேச மாட்டேன், நீங்களோ ஓடி போயிடுவீங்க, நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். குட் ஈவினிங் எவ்ரி ஒன்.
This has been my passion for a very long time. I love children, and I think children deserve to be noticed and recognized all over the world. And stories are the best way to bring their attention to us, because stories can bring people together. They can also teach a lot of values. We all grew up with values because we listen to stories. But today I find that most children, even small babies, are looking at a phone. That's not good, because of the five senses that we have, visual is the strongest, and visual can get spoiled very fast. So in order to take their attention away from phones, away from any gadget, we are hoping that when we tell stories, I have noticed when I go to government schools, when I go to colleges, when I do storytelling for adults, everybody is just listening like this. They don't even move, because stories have the power to gain somebody's attention and hold it. So it's very, very important. Storytelling is very, very important. It should reach every corner of the world. Because today I find that people are not even talking to each other. Stories can help us bond. Stories can teach us what to do, how to react, what to do in any situation. So I think it's very, very important. Storytelling must come to the classrooms. Storytelling must be in every corner, in every house. People should sit down together and talk. What did you do today, the whole day? What happened to you yesterday? These are all stories. நீங்க எழுதுறதெல்லாம் கதை தானே. அங்க என்ன நடந்தது, இங்க என்ன பொய்யான கதையெல்லாம் வருது இல்லையா? So I think we need to change that. And stories are always, there will be some truth in stories. Every story has got truth in it. அதனால we can teach so many things through stories. We can teach lessons, we can teach any concept, we can teach any kind of value. ஆனா அது moralize பண்றது இல்ல. We will tell the story and we will leave it to children. What did you understand from the story? கேட்டா போறோம். They will themselves will come out. And ஒரே ஒரு perspective இருக்காது. 5 people listen to a story, 5 people will get different meaning from the story. அதனால we don't tell. This is the moral of the story. முன்ன காலத்துல எப்படி இருந்தது? The moral of the story is ன்னு சொல்லுவாங்க டீச்சர். இந்த இடத்துல இருந்தாலும் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. We don't tell them the moral. We are not come to teach them something. We only come and tell the story. Let them have fun. அவங்க சொன்னா போல there'll be songs, there'll be drama, there'll be acting. எல்லாரும் ஆக்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்பிரஷன்லாம் சேஞ்ச் ஆகும். Because we want to catch their attention. And the attention வந்ததுன்னா, once their heart is with you, mind is also with you. Yeah. So it's very, very important for teachers to understand that you should love the children first. Love the children, give them your love, then they will give everything to you. ஏன்னா children வந்து it's very, very important to talk them with respect and love. அந்த ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கணும். பசங்கள் வந்து நம்ம say, "Hey, go there, go sit there, don't make noise." அப்படி பேசவே கூடாது. Always respect them. வாங்க, போங்க, உட்காருங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணக்கூடாது, அப்படி சொல்லி கொடுக்கணும். நாங்க வந்து சொல்லுவோம், ஏய் என்ன நீ கூப்பிட கூடாது, நீங்க தான் கூப்பிடணும். If we are talking to them like நீ வாடி போடி அப்படி பேசினா, how will they talk to us with respect? We give respect, they will give us respect. இல்லையா? So that's what I wanted to talk about. I'm very passionate about this. I really hope people will carry on the news with this so that we can carry this forward. Thank you very much. Renu Narayan. நாங்க வந்து டீமா தான் வேலை செய்றோம். We are all working together really hard. வாசுகிங்க, வாசுகி ராம் மனோகர். வாசுகி மேம் வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ். ஸோ அப்படின்னா வயசுல கிடையாது, ரொம்ப வருஷமா ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப குவைட்லி இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இல்லை இங்க. ஒருத்தர் ஜீவா ரகுநாத் கொரியால இருக்காங்க, எரிக் மில்லர் இன்னைக்கு அவர் திருநெல்வேலியில இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இந்த ஸ்டார்ட் பண்ணவங்க வந்து நிறைய பேர் இன்னைக்கு இல்லை. நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறோம். இது பின்னாலேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த முன்னால இருந்து இருந்தவங்கள இவங்க ஒருத்தர். லைப்ரரியில் மேடம் வந்து எங்களுக்கு 4 வென்யூ கொடுத்துருக்காங்கங்க. 8வது ஃப்ளோரில் ஹாலு, சில்ட்ரன்ஸ் செக்ஷனில் இருக்கிற சில்ட்ரன் ஸ்டோரி டெல்லிங் ஏரியா, பிறகு செமினார் ஹாலு, அப்புறம் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த போர்ட்டிக்கோவில். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த 8வது ஃப்ளோரில் இருக்கிற ஹாலில் வந்து டீச்சர் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது. அதுக்கு ஸ்டோரி டெல்லர்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த வேரியஸ் டெக்னிக்ஸ், கதை சொல்கிறதுனா முந்தி மாதிரி ஒரே சிங் சாங் வாய்ஸில் பேசணும்னு கிடையாது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மாடுலேஷன், ட்ராமா, தியேட்டர், பப்பட், ஸ்டிக் பப்பட் எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்ட், கிராஃப்ட், டான்ஸு, மியூசிக் எல்லாம் கம்பைன் பண்ணி எப்படியெல்லாம் கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆல் த ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு கம், இன்னைக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வி ஆர் வில்லிங் டு டீச், சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அந்த ஒர்க் ஷாப்ஸில். பிறகு சில்ட்ரன்ஸ் கார்னரில் இருக்கிற அந்த ஹாலில் வந்து வெரி யங் சில்ட்ரன், ப்ரைமரி ஸ்கூல் சில்ட்ரன், அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் ஸ்டோரி டெல்லிங் செஷன்ஸ் நடத்த போகிறோம்.
அங்கே வந்து தாராளமாக ஒரு ஒரு 100லேருந்து 200 குழந்தைங்க அங்கே உட்கார்ந்துருக்கலாம். அவங்களுக்குரிய ஸ்டோரீஸில் வந்து இந்த நம்ம சொல்லுவோம் தெரியுமா, கசக்கிற மருந்தாக இருந்தாலும் கொஞ்சம் தேனை கலப்பி கொடுத்தா அது சீக்கிரம் உள்ளே இறங்கிடும்ட்டு. அதே மாதிரி எப்படி நம்ம முந்திலாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த குட்டி குட்டி கதைகளை சொல்லி அந்த கருத்து அப்படியே ஆணித்தரமா அவங்க மனசுல பதியட்டும் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி கதைகள் சொல்லி பாட்டும் விளையாட்டுமா சொல்லி கொடுப்போம். தட் வில் ஹேப்பன் இன் த சில்ட்ரன்ஸ் செக்ஷன். அடுத்து மிடில் ஸ்கூல் சில்ட்ரன் வந்து செமினார் ஹால், அது கொஞ்சம் பெரிய ஹால், ஒரு 200-250 சில்ட்ரன் உட்கார்ந்துருக்கலாம் தாராளமாக. அதுக்கு மிடில் ஸ்கூல் 6th-லேருந்து 8-9 சில்ட்ரன் மோர் அபவுட் வேல்யூஸ், எஜுகேஷனல், அவங்களுக்கு எப்படி பாடங்கள் படிக்கலாம் யூஸிங் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் வில் பி ஆன் தட். ஆக்சுவலி நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியே வந்து இப்போ வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டோரி டெல்லிங் பெடகாகி அப்படின்னு ஒன்று. ஸ்டோரி டெல்லிங் பெடகாகினா ஒன்றுமே இல்லை, எப்படி நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டூல். ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஒன்லி அ மெக்கானிசம். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம டீச்சர்ஸை நீங்கள் அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் பாலிசியில் போத் இன் தமிழ்நாடு அண்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் சொல்கிறாங்க. யூ டூ திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இந்த ஃபெஸ்டிவலில் வி ஆர் கோயிங் டு டூ தட். அப்புறம் அவுட் சைட் போர்ட்டிகோவில் வந்து ஸ்டோரி டெல்லிங் ஃபார் சில்ட்ரன் பை சில்ட்ரன். அது வந்து குழந்தைங்க வந்து அவங்க கதை சொல்லணும்னு ஆர்வமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு மைக்கு செட்டப் எல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணி அவங்கள ஸ்டோரி டெல்லிங் பண்ண வைக்க போகிறோம். அண்ட் ஆடியன்ஸும் சில்ட்ரனாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆசையாக இருக்கும்ல மற்ற பிள்ளைங்க கதை சொல்கிறத கேட்குறதுக்கு. ஸோ அதுவும் இருக்கும். இதுக்காக நாங்கள் போத் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். லைப்ரரியும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வி வில் இன்வைட் எவ்ரிபடி கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் கேட்டிருக்கோம், அவங்களும் நாங்கள் குழந்தைங்களை அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க, டீச்சர்ஸ் அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் எங்களுக்காக ப்ரொமோட் பண்ணீங்கன்னா எந்த இடமும் வேஸ்ட் ஆகாமல் எல்லாம் ஃபுல்லாகி எல்லா இடங்கள்லையும் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு ஸ்டோரிஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸோட. இது சொல்றது இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் மக்களே கேட்பாங்க, மாசம் மாசம் ஸ்டோரி டெல்லிங் நடத்துங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரி, கதைகள் வந்து இப்போ டீச்சர்ஸ்க்கு சொன்னாங்க, அதே போல குழந்தைகளுக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கதைகளா அப்படின்னா அப்படி கிடையாது. கண்டிப்பா குழந்தைய தாங்கிட்டு இருக்கிற தாய்மார்கள், அதாவது பிரெக்னன்ட் விமன், அவங்களுக்கும் நம்ம கதை சொல்ல முடியும். அவங்களுடைய பிறக்காத குழந்தைக்கும் கதை சொல்ல முடியும். இதை வந்து கதை சொல்லிகளா நாங்க மட்டும் சொல்லித்தரத்துக்கு ரெடியா இருக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் ஆண்டாள் அப்படிங்கிறவங்களும் வந்து சொல்லித்தர போறாங்க. அதுல பிரெக்னன்ட் விமன் அவங்களும் வந்து கலந்துக்கலாம். எப்படி நம்ம கதைகளை சொல்லணும், அதனால என்ன பலன் இருக்கும், அந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க இன்னுமே சிறப்பா சொல்லி தருவாங்க. அதே போல எங்களுடைய ஒர்க்குமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, எப்படி நம்ம ஒரு கதை மூலியமா நம்ம ரீடிங் ஸ்கில்ஸையோ இல்லை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையோ டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல தான் நம்ம நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கை முறையா ஆக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம கதை வழியா சொல்லும் பொழுது அது கண்டிப்பா நடக்கும். ஒரு டீச் பண்ணோம் வெறும் சொல்லி தந்தோம்னா ஒன் டைம் லேர்னிங், பட் கதை வழியா சொல்லி கொடுத்தோம்னா அது லைஃப் டைம் லேர்னிங். ஒரு தடவை தான் சொல்லியிருப்போம், ஆனா வாழ்நாள் ஃபுல்லா அந்த கதையை அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. அப்படி அழுத்தம் திருத்தமா கதைகள் மூலியமா பல்வேறு விதமான கான்செப்ட்ஸ், அதாவது அகடமிக் கான்செப்டா இருந்தாலும் நம்ம சொல்லித்தர முடியும். அதே போல ஒரு நல்ல விஷயங்கள், ஆனஸ்டி, ஒரு நேர்மையா இருக்கணும், சரியான முறையில வளரணும், அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகணும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தரதா இருந்தாலும் இயற்கையோட இணைந்து வாழணும், இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லித்தரத்துக்கு கதைகள் ரொம்பவே உதவியா இருக்கும். கதை சொல்லிகளுடைய திறமை அலாதியா இருக்கும். எப்படின்னா, சொல்லும் விதத்துல குழந்தைகளுடைய செவியில புகுந்த கதை மனசுக்குள்ள ஆழமா போய் பதிஞ்சிடும். அது எப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கேட்காதீங்க, வந்து பாருங்க. வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் அதை அனுபவிப்பீங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. And I'm here to tell you about the launch of our Chennai Storytellers magazine, which is going to be launched on the inauguration day. Chennai Storytellers have been since 12 years out, but still nobody had thought to start a magazine.
So with all our ideas, we have decided to launch the magazine. So whatever news, whatever articles, if any children want to give it, they can send it to us and we will get it printed in the magazine. So the magazine is going to be launched on 19th of August. ஸ்டோரிஸ் கேனவே இந்த மேகசின். ஐம் ஸ்வர்ணப்ரியா. எல்லாரும் இப்போ சொன்னது மாதிரி 19ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அவங்கவுங்க எல்லா ஸ்கூல்ஸும் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் என்டையர்லி ஃப்ரீ என்ட்ரி. ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும். இதுதான் ஏன்னா எல்லாருமே நிறைய சொல்லியாச்சு அதை பற்றி. ஸோ இனிமேல் வந்து பாருங்கள். ஸ்கூல்ஸ் வந்து நம்ம லிங்க்கு QR கோடு எல்லாமே கொடுத்துருக்கோம். வில் பி ஷேரிங். அதில் வந்து யூ கேன் ரெஜிஸ்டர். யா, டீச்சர்ஸ். அண்ட் இதில் வந்து சந்திரகலா வந்து இவங்கெல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லி நாங்கள் ஒரு 3 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து என்ன ஆச்சுன்னா, சந்திரகலா வந்து ஒரு பேர்ன் விக்டிம். அப்படின்னா கெரசின் அவங்க மேலே பற்றிக்கிட்டு கழுத்து கீழே வந்து ஷீஸ் அ பேர்ன் விக்டிம் சர்வைவர். அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு அத்தனை காலேஜஸ், கோயம்புத்தூர்லையும் சரி, விழுப்புரம்ல சரி, கடலூர்ல சரி போய் கதை சொல்கிற கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகே, இவங்களுக்கு டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க தான். அண்ட் இவங்க போய் சொல்கிறாங்க. ஸோ வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கும் இருக்குது. நம்ம இந்த ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு கண்ணு தெரியாதவர் வந்து கதை சொல்லுவார். அவ்வளோ அழகாக சொல்லுவார், அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணுவார். அண்ட் ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்ம எல்லோரும் சொன்ன மாதிரி இனாகரேஷன் வந்து 19th அன்னைக்கு 11 o'clock நம்ம ஆடிட்டோரியமில், ACL ஆடிட்டோரியமில். இந்த ஆடிட்டோரியமில் வந்து இந்த இனாகரேட் பண்ணுறதுக்கு டாக்டர் ஆனந்தகுமார் IAS, நம்ம பஞ்சாயத் ராஜ் அண்ட் இதில் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவரு அக்ரி பண்ணியிருக்காரு. அவரோடு சேர்ந்து நம்ம டாக்டர் பிரீத்திகாச்சாரி, நம்ம இந்தியாவிலேயே நம்ம ஃபர்ஸ்ட் உமன் நியூரோ சர்ஜன் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க, அவங்களும் வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனர். அலாங் வித் தட் இந்த பெர்மிஷன் கொடுத்ததுக்கு நம்ம CM அண்ட் மினிஸ்டர் வர முடியல. பட் ஆனாலும் நம்ம இளம் பகவத் சார், ஹீ இஸ் தி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ், அவர் வந்து கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அவரும் இருப்பார். அதை தவிர்த்து அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம இந்த கில்லி படத்துலலாம் நல்லா அவங்க ஒரு சூப்பரான ஸ்டோரி டெல்லர். ஸோ அவங்க இருப்பாங்க. தீபா கிரண், மிஸ்டர் அசோக், அவர் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஸ்ரீதேவி இஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் சஹானா பானு இஸ் அ யங் சைல்டு, அவங்க ஒரு ஸ்டோரி டெல்லர். எல்லாருக்கும் மேலே எரிக் மில்லர்ன்னு சொல்லிட்டு, அவர் இன்னைக்கு ஆக்சுவலி வந்திருக்க வேண்டியது, அவர் இல்லை. அவர் வந்து ஹீ இஸ் ஃப்ரம் அமெரிக்கா, பட் he has done so much for the storytelling fraternity இங்கே நம்ம சென்னையிலையும் இந்தியாலையும் சரி. ஸோ அவரும் இருப்பார். அண்ட் ஆர்கனைசிங் டீமில் நம்ம சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாமே இருக்கிறோம். இது எல்லாமே நாங்கள் தனியாக செய்ய முடியாது. இந்த லைப்ரரியை இவ்வளோ அழகுபடுத்துறது டாக்டர் காமாட்சி மேமும், கார்த்திகேயன் சாரும், சரிதாவும், Lakshmi ma'am, அவங்கெல்லாம் இல்லை, சதீஷ் சார் அண்ட் அதர்ஸ், a lot of others who are there, Vikram, so many people, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு இந்த ஊக்கத்தை கொடுத்து, எங்களுக்கு இந்த என்கரேஜ்மெண்ட் கொடுத்து, இந்த இடத்த கொடுத்து, இந்த ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து a big salute. வெளி உலகத்துக்கு தெரியாது. இந்த லைப்ரரி நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, இட் இஸ் சச்ச ஒரு சச்ச ப்ரைட். நமக்கெல்லாம் ஒரு ப்ரைடு, இந்த இடமே ஒரு ப்ரைடு. இந்த மாதிரி எங்கேயும் இல்லை. செகண்ட் லார்ஜஸ்ட் லைப்ரரி இன் ஏஷியான்னு சொல்லுவோம். ஆனால் வந்து கருணாநிதி எப்படி தான் நினைச்சாருன்னு தெரியல. அவர் இருந்திருந்தாருன்னா இந்த சென்னை ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவலுக்கு அவர் கண்டிப்பாக வந்திருப்பாரு. கேட்ட உடனே வந்திருப்பாரு. வந்தும் எல்லாரையும் வாழ்த்தியும் இருப்பார். அவரும் கதை நிறைய சொல்லியிருப்பார். ஸோ அதனால அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அவர் இல்லாததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஆல். மேம், லைப்ரரி மேம் அவங்க கொஞ்சம் பேசுவாங்க. பள்ளிக்கல்வித்துறையுடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களினுடைய ஆலோசனை ப்ளஸ் நம்முடைய பொது நூலக இயக்குனர் அவர்களுடைய அறிவுறுத்தல், இவங்க இதற்கு என்னங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஏசி நோவேஷன் அண்ட் சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் டீம்ஸ் இவங்க போய் அப்ரோச் பண்ணி அவங்களுடைய பெர்மிஷன்ஸில் இன்றைக்கி 19th 24th வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்க போகுது. நிறைய ஸ்டோரி டெல்லர்ஸ் வராங்க. கவர்மெண்ட் அண்ட் கார்ப்பரேஷன் ஸ்கூல் சில்ட்ரன் எஸ்பெஷலி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.
அதுக்காக அங்கே ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே லெட்ரு கொடுக்குறோம். மீன் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் லெட்ரு இன்டிமேட் பண்ணி அது மூலமாக குழந்தைங்கள அங்கே வர வைக்கிறோம். ப்ளஸ் ப்ரைவேட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸும் வருவாங்க. நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ண போகிறாங்க. இதில் தமிழ் ஸ்டோரி டெல்லர்ஸையும் இன்வால்வ் பண்ணுறோம். நாட் ஒன்லி ஃபார் இங்கிலீஷ், தமிழ் ஸ்டோரி டெல்லர்ஸையும் அவங்க கூப்பிட்றாங்க. நிறைய ஏற்கனவே இனோவேஷன்ஸ் வந்து நான் முதல்வன் ஸ்கீம்ஸில் ஸ்டோரி டெல்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் இப்போயும் நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சாட்டர்டே ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு எவ்ரி சாட்டர்டே தே ஆர் டூயிங் ஸ்டோரிஸ். ஸோ நிறைய தமிழ் கதைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம எப்போவுமே வீக்கெண்ட்லேயும் ஸ்டோரி டெல்லிங் நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு ஃபெஸ்டிவலாக, ஆக்சுவலாக இது சென்னை குளோபல் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவலாக சென்னை ஸ்டோரி, இந்தியன் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் 19 to 24 இந்த 1 வீக் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பெர்மிஷன்ஸ் கேட்டு இயக்குனர்கிட்ட கேட்டுட்டு தென் ஹேஸ் கிவன் அப்ரூவல். வி ஆர் ஆர்கனைசிங் திஸ் ஒர்க் ஃபார் தோஸ் பீப்புள். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இது நடக்கும். மார்னிங் 10 o'clock to ஈவினிங் 4 o'clock வரைக்கும் நடக்கும். ஸோ ஜென்ரலி பப்ளிக்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல் இப்போயுமே லைப்ரரிக்கு 2000 to 2500 பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல் விசிட்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அப்பப்போ மார்னிங் ஃபுல் ஸ்கூல் விசிட் வராங்க. நிறைய பஸ்ஸஸில் வந்து வந்துட்டு தான் போகிறாங்க. எப்போவுமே லைப்ரரி சேஃப்டியான விஷயம் தான். லைப்ரரியில் எல்லா ரெஸ்ட்ரூம்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியுமே எப்போயுமே இருக்குது. இது சேம் தான். அது ஒன்றும் புதுசாக நம்ம இது எப்போவுமே குழந்தைங்க வராங்க, எப்போவுமே மக்கள் வர்றாங்க. 2000 மாணவர்கள் வீக்கெண்டுனா 2500 பேர் வராங்க. நம்ம லிட்ரரி ஃபெஸ்டிவல்லேருந்து நிறைய ஈவெண்ட் அங்கே வந்து நடத்திட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைப்ரரியிலேயே நம்ம சண்டே அன்றைக்கி எல்லாமே ஸ்டோரி டெல்லிங் நடக்கிறோம். ஸ்டோரி டெல்லிங் இருந்து ஒரு பார்ட் ஆஃப் லிட்ரேச்சரில் ஒரு கதையை சொல்லுங்கிறது ஒரு பகுதி தான். கதை சொல்கிறத நடத்திட்டு தான் நம்ம வரோம். அதாவது கதை சொல்லுதல் வந்து புத்தகத்தின் மீது ஆர்வத்தை தூண்டுறதுக்காக பண்ற ஒரு செயல் தான். கதையை வந்து சொன்னதுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்கள்ட்ட போய் அந்த கதை புக்கை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வமா படிப்பாங்க. அதுல இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு நம்ம பார்க்க கற்றுக் கொடுக்குறோம். அப்படி பார்க்க கற்றுக் கொடுக்கும் போது அவங்க புரிஞ்சுக்கிற தன்மை ஜாஸ்தி ஆகுது. இங்கிலீஷ் நம்ம காம்ப்ரஹென்ஷன் சொல்லுவோம். புரிஞ்சுக்கிற தன்மை ஜாஸ்தி ஆகுது. ஒரு கிராமம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து அவங்களால அதை தெரிஞ்சுக்க முடியும். மிஸ்டர் அசோக்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு இனாகுரேஷனுக்கு. அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, அந்த கஜபதி குலபதி. அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு அவர் எழுதிட்டாரு. அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு எனக்கே ஆர்வமா இருந்தது. அந்த புக்கை நானும் தேடிட்டு இருக்கேன். எனக்கே அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ நம்ம கதை சொல்லிகள் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நீங்கள்லாம் வந்தீங்கன்னா அந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த புக்குக்காக நம்ம தேடி போய் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாதிரி நிறைய அந்த சாட்டர்டே ஸ்டோரி, சண்டே ஸ்டோரிஸ் எல்லாம் நடத்துகிறோம். ஸோ அதை வந்து கேட்டுட்டு புக்கை தேட ஆரம்பிச்சிடுறாங்க பசங்க. ஸோ ரீடிங் ஹேபிட்ஸும் டெவலப் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.